Hi, hello, vanakkam, welcome everybody to Enna Paattu Paada Season 4 Episode 10 of Tamil Film Music Quiz on your favorite Tamil Nostalgia channel. வாரம் தமிழ் சினிமா பாடல்களின் அடிப்படையில் நடத்தப்படும் ஒரு வினாடி வினா போட்டி இது. இன்டர்நெட்டில் ஒரு யூனிக் ஷோ இதுன்னு சொல்லலாம். இந்த வார டாபிக் டி இமான், இசையமைப்பாளர் டி இமான் இவர்களுடைய இசையில் வெளிவந்த பாடல்கள் தான் இன்னைக்கு போட்டியில் கேள்விகள் அமைய போகிறது. ஸோ இதான் நம்ம கேம் போர்ட். நம்ம 6 கேட்டகரியில் கேள்விகள் வரப்போகுது. இந்த 6 கேட்டகரி என்னென்னா மேல் சோலோ, ஸோ இமான் அவர்கள் இசையில் வந்த ஆண்கள் தனிக்குரலில் பாடிய பாடல்கள். ஃபீமேல் சோலோஸ், பெண்கள் தனிக்குரலில் பாடிய பாடல்கள். மெலோடியஸ் டுவெட், ஸோ டுவெட் சாங்ஸ் பட் மெலடி உள்ள அந்த மாதிரி டுவெட் சாங்ஸ். டான்ஸ் சாங்ஸ், ஸோ இது டுவெட்டாகவும் இருக்கலாம், தனி பாட்டாகவும் இருக்கலாம், ஆனால் சரியான நல்ல அதிரடியான பீட் உள்ள பாடல்கள். தென் வி ஹவ் சென்டிமெண்டல் சாங்ஸ், ஸோ இது சோக பாட்டு அந்த மாதிரியான பாடல்கள் இந்த கேட்டகரியில் வரப்போகுது. தென் வி ஹவ் குத்து சாங்ஸ், இறங்கி அடிக்கிற குத்து பாடல்கள். ஸோ இந்த மாதிரி 6 கேட்டகரியில் நமக்கு பாடல்கள் இருக்க போகுது. ஒரு கேட்டகரியிலும் 100, 200, 300 பாயிண்ட்ஸில் கொஸ்டின்ஸ் இருக்குது. கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில் எத்தனை பாயிண்ட்ஸில் கேள்விகள் வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். வழக்கம் போல் நம்மளோட 3 கண்டஸ்டன்ஸ் இன்னைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. இன்னைக்கு அவங்க யாருன்னு பார்க்கலாம். வி ஹவ் ஐஸ்வர்யா, சுபாங்கி அண்ட் ராஜா. ஹலோ, வெல்கம் ஆல் ஆஃப் யூ. ஹலோ மேடம். ஹலோ, ஸோ எல்லாரும் தயாரா இன்னைக்கு கேள்விகளை எடுக்கிறதுக்கு? எஸ் மேடம். சரி, நம்ம வந்து as always we'll start go by the alphabetical order. ஸோ முதல் கேள்வி ஐஸ்வர்யாக்கு தான். என் பேர் ஐஸ்வர்யா. நான் வந்து ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மேடமோட இதுல வந்து சீசன் 3 or 2ல வந்து நான் பாடி இருக்கேன். இவங்களோட ப்ரோக்ராம் நான் நிறையவே பார்த்துருக்கேன். அதனால இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் இப்ப திருப்பி இந்த சீசன்ல வந்திருக்கேன். ஐஸ்வர்யா, உங்களோட கேள்வி நீங்க செலக்ட் பண்ணலாம். மேடம் ஃபீமேல் மேடம் 100. உங்களுக்கான கேள்வி ஒரு பிக்சர் பசில். பாடலுக்கான க்ளூ வந்து உங்களுக்கு ஒரு பிக்சர் வடிவில் இருக்கும், கார்ட்டூன் வடிவத்தில். உங்களுக்கான பாடல் இதுதான். கண்ணான கண்ணி கண்ணான கண்ணி கோபத்துக்கு ஏதாவது இருக்கா அதுல? பாட்டை கரெக்டா பார்த்துட்டு சொல்லுங்க. கண்ணு இருக்கு, வேற என்னெல்லாம் இருக்கு அதுல? கண்ணு கீழே என்ன இருக்கு? மதர் இருக்காங்க, குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க. மதருக்கு தமிழ் என்னமா? அம்மா. அப்போ கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை. கரெக்ட், எஸ், அதுதான் அந்த பாடல். எப்படியோ உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்து நான் பாடலை, கரெக்டான பாடலை வாங்கிட்டேன். கரெக்டான பாட்டை தான். கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை. பியூட்டிஃபுல் சாங். ரெக்க படத்துல வந்தது. 2016 வந்த படம். இமான் இசையில நந்தினி ஸ்ரீகர் அப்படிங்கிறவங்க பாடினாங்க. ரொம்ப அருமையான குரல், ரொம்ப வித்தியாசமான குரல். அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப பாடல் பாடினாங்களான்னு தெரியல. ஐ ஹேவன்ட் ஹர்ட் அதர் சாங்ஸ் ஃப்ரம் ஹர். யுகோ பாரதி அவருடைய வரிகள்ல வந்த பாடல் இது. ஸோ 100 பாயிண்ட்ஸ் ஐஸ்வர்யா. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் ராஜா. வணக்கம், என் பேர் ராஜா. நான் இங்கே சென்னையில் ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி ஒரு தமிழ் குவிஸ் ஷோ, மியூசிக் ரிலேட்டட் குவிஸ் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அண்ட் இந்த தமிழ் நாஸ்டால்ஜியா சேனலில் இது மாதிரி ஒரு கேம் பண்ணுறாங்கன்னு எங்கள் அக்கா சொன்னதுனால இதை நான் ஷோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷோ. ராஜா, உங்களுக்கு இல்லை, நீங்கள் எடுக்கலாம். குத்து சாங்ஸ் 200. குத்து, சூப்பர். இமானோட இசையிலே ஸ்பெஷாலிட்டி இதுதானோ, குத்து. உங்களுக்கான பாடல் ஒரு முகமும் குரலும். ஸோ பாடல் நடித்தவங்க அண்ட் குரல், இந்த காம்பினேஷன் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதை வச்சு நீங்கள் பாட்டு என்னங்கிறத சொல்லணும். ஸோ உங்களுக்கான முகம் வந்து ஜெயம் ரவி. இந்த பாடலை பாடியது அனிருத் ரவிச்சந்தர். இமான் இசையில் அனிருத் குரலில் ஒலித்த பாடல். அண்ட் இந்த பாட்டுக்கும் டி ராஜேந்தர் அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. என்ன பாடல் இது? எங்க தலை டிஆர். பாடுங்க பாடுங்க. அடுத்த வேர்டு எனக்கு அதுக்கு அடுத்த லைன் தெரியல. அடுத்த லைன் தெரியலையா? சரி, லைன் போட்டா பாடுறீங்களா பார்க்கலாம். இப்போது ஒரு லைன் பாருங்க. எங்க தலை டிஆர் சென்டிமெண்ட்ல தார்மாரு, மைதிலி காதிலி இன்னாரு, அவர் உண்மையா லவ் பண்ண சொன்னாரு, மச்சான் அங்க தாண்டா அவர் நின்னாரு, டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா நக்கா. ரோமியோ ஜூலியட் படத்துல வந்த பாடல். 2015 வந்த படம். அனிருத் குரல்ல ஒலித்த பாடல். ரோகேஷ் அப்படிங்கிறவர் இதுக்கு வரிகள் எழுதியிருந்தாரு. வெரி வெல் ஹேண்டல்ட் ராஜா.
Excellent. You open your account with 200 points. Shubhangi. ஹாய், நான் சுபாங்கி. ஸோ நான் ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியர், பெங்களூர்ல இருக்கேன். ஸோ லாஸ்ட் ஒரு சீசன் 2லேருந்து இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதுலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசை. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஷோ ஃபார் மீ. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் சுபாங்கி. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். குத்து சாங் 100. குத்து 100. ஓகே, உங்களுக்கு வந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் கொடுத்துருப்பேன். அதுல நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள் இதுதான். மோகினி கட்டி வந்தா தாவணி, சிரிச்சே அவனை செஞ்சா காலி, இப்ப அப்ப பேச்சு கேட்கறா, அக்கு அக்கா பிரிச்சு மேயறா, இப்படி செய்வது நியாயமா, சொல்வதெல்லாம் உண்மை தெரியுமா, சரக்கு போட்டு ஆடுறான் முருகன், அவன் சூப்பர் ஸ்டார் ரசிகன். படத்துடைய பெயருக்கு இதுல க்ளூ இருக்கு, பாடல் வரிகளுக்கும் இதுல க்ளூ இருக்கு. பேருக்கும் இருக்கா? ஓகே ஓகே. படத்தோட பேருக்கும் இதுல க்ளூ இருக்கு. ட்ரை பண்றேன். ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ரைட் ஆர் நாட். சரி, ட்ரை பண்ணுங்க. அடியே அடியே இவளே. இல்ல இல்ல, அந்த மாதிரியான ஒரு பாட்டு தான், ஆனா அந்த பாட்டு இல்ல. அந்த மாதிரியான ஒரு பாட்டு தான். சரி, நான் டைம் ஆயிடுத்து உங்களுக்கு. ஐ அம் பாசிங் இட் டு ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, உங்களுக்கு தெரியுமா? இல்ல மேடம். இல்ல இல்ல. ஓகே, ராஜா உங்களுக்கு தெரியுமா? ஐ திங்க் என்னம்மா இப்படி பண்றியேமா, எஸ், என்னம்மா இப்படி பண்றீங்களேமா. ரஜினி முருகன். ரஜினி முருகன், அதுதான் சரக்கு போட்டு ஆடுறான் முருகன், அவன் சூப்பர் ஸ்டார் ரசிகன். சொல்வதெல்லாம் தெரியுமாங்கிறது அந்த அந்த ஷோல இருந்து அந்த லைன் பாப்புலர் ஆச்சு. என் அம்மா இப்படி பண்றீங்களேம்மா. அந்த பாடலுக்கான விடை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க ராஜா. யூ ஸ்டோல் பாயிண்ட்ஸ். ரஜினி படத்துல யுக பாரதி அவருடைய வரிகள், டி இமான் அவர் குரல்லையே பாடின பாடல் இது. 100 more points to Raja. So for those of you who are watching this for the first time, முதல்ல சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங் நிகழ்ச்சிகள் சினிமா பாடலை மையமாக வைத்து நடத்திட்டு இருக்கோம். அண்ட் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும்னா உங்களை பற்றிய டீட்டெயில்ஸ், பேரு, ஊர், கான்டாக்ட் இதெல்லாம் tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற இடத்துல போய் பதிவு பண்ணிங்கன்னா உங்களை நான் கான்டாக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில் இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. நெக்ஸ்ட் ரவுண்ட் வி ஸ்டார்ட் வித் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். மெலோடியஸ் டூயட் மேடம் 100. அண்ட் உங்களுக்கான கேள்வி முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரி பல்லவியிலேருந்து நான் 2வது 3வது வரியை கொடுத்துருப்பேன். நீங்க முதல் வரியை சொல்லணும். உங்களுக்கான வரி இதுதான். உன்கிட்ட ஒன்னு சொல்லணும், ஒன்னோட ஒன்னா இருக்கணும். இல்ல மேடம், தெரியல. ஓகே, ஐ அம் பாசிங் இட் டு சுபாங்கி. சுபாங்கி, உங்களுக்கு தெரியுதா? கயல் படத்துல ஒரு பாட்டு. ஐ டவுட் இட், பட் இல்ல இல்ல. ராஜா, உங்களுக்கு தெரியுமா? ஏதோ நினைக்கிறேன், அது ஏதோ மறைக்கிறேன். எஸ், அதுதான் அந்த பாடல். உன்கிட்ட ஒன்னு சொல்லணும், உன்னோட ஒன்னா இருக்கணும். அதேதான். தலைநகரம் படத்துல வந்த பாடல். 2006 வந்த படம். மஞ்சரி அப்படிங்கிறவங்களும் தேவன் ஏகாம்பரம் அவங்க 2 பேரும் பாடியிருந்தாங்க. நான் முத்துக்குமாரோட வரிகள்ல அழகான பாடல். ராஜா, நீங்க எல்லாரோடைய பாயிண்ட்ஸும் ஸ்டீல் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர். அடுத்த கேள்வி. நீங்க ஐஸ்வர்யாக்கு அப்புறம் அவங்களுக்கு போயிட்டீங்க. ஆமா, அதான் நான் சொன்னேனே, நான் மாத்தி மாத்தி கேட்பேன். ஒரு ரவுண்ட்ல வேற டைரக்ஷன்ல பாஸ் பண்ண போறேன்னு. ஸோ செகண்ட் ரவுண்ட்ல ஐம் பாசிங் இட் கவுண்டர் கிளாக் வைஸ் வாட் எவர். ஓகே, எனிவே, ஸோ இது வந்து உங்களுக்கான கேள்வி, நீங்க எடுக்கலாம். மெலோடியஸ் டூயட்ஸ் 200. இது வந்து வேர்ட் கிளவுட். ஸோ பாடல் வரிகள் ஜம்பிள்டா உங்க திரையில தோன்றும். நீங்க அதுல இருந்து பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுடைய ரொம்ப ஈஸி, சொல்லிடுங்க சீக்கிரம். எம்புட்டு இருக்குது ஆசை தேட அத காட்ட போறேன், எம்புட்டு இருக்குது. எஸ் எஸ், அதுதான். எம்பட்டு அம்பட்டுக்கு அப்புறம் மீதியெல்லாம் டவுட்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு. அதுதான் அந்த பாடல். சரவணன் இருக்க பயமேன் அப்படிங்கிற படத்துல வந்த பாடல் இது. கல்யாணி நாயரன், ஷான் ரோல்டன் அவங்க 2 பேரும் பாடியிருந்தாங்க. யுக பாரதி அவருடைய வரிகள். சுபாங்கி, அடுத்த கேள்வி உங்களுக்கு, நீங்க எடுக்கலாம் உங்க கேள்வியை. சென்டிமெண்ட் சாங் 200. வேர்ட் கிளவுட். ஸோ உங்களுக்கான கிளவுட் இதோ. இது ரொம்ப ஈஸி. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கையால்
பூ போல நீ வா. எஸ் எஸ், அழகான பாடல். விஸ்வாசம். சித் ஸ்ரீராம். விஸ்வாசம் படத்துல வந்த பாடல். ஸ்ரீராம் குரல்ல, தாமரை அவர்களுடைய வரிகள். வரிகளுமே அழகான வரிகள். தாமரை அவர்கள் ரொம்ப நல்லா எழுதியிருப்பாங்க இந்த பாட்டு. சுபாங்கி, யூ ஓப்பன் யுவர் அக்கௌண்ட் வித் 200 பாயிண்ட்ஸ். ஸோ குட், யூ மேட் அ ஸ்டார்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐஸ்வர்யா உங்களுது. மேடம் ஃபீமேல் சோலோஸ் 200 மேடம். தமிழில் என்ன? ஸோ நான் ஆங்கில மொழியாக்கம் தரேன். ஈவன் இஃப் ஐ திங்க் ஸ்லோலி, ஈவன் இஃப் ஐ டோன்ட் ஸ்டாப் ரன் அண்ட் திங்க், யூ ஆர் த குட் சமாரிட்டன் மை ஹார்ட் சீக்ஸ், the hand that holds me like a flower, the groom that rests on my lap, safflower man, let's get together, safflower man, the red kandal flower. அங்க இருக்கு க்ளூ, சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல தெரியல இல்லையா? I'm passing it. ராஜா உங்களுக்கு தெரியுமா? ஓகே, I'm passing it. சுபாங்கி உங்களுக்கு தெரியுமா? செந்தூரா from போகன். எஸ், செந்தூரா செங்காந்தள் பூ. அதை நான் ரெட் காந்தல் ஃப்ளவர்னு எழுதியிருக்கேன். அதுல நீங்க செங்காந்தல் எடுத்துக்கலாம். ஏன்னா காந்தலுக்கு என்ன இங்கிலீஷ் வார்த்தைன்னு எனக்கு தெரியல, அதை அப்படியே எழுதிட்டேன். அதுல வந்து ஸ்லோலி நான் அதான் கொடுத்துருக்கேன். நிதானமாக யோசித்தாலும் நில்லாமல் ஓடி யோசித்தாலும் நீதான் மனம் தேடும் மாண்பாளன், பூவாயன ஏந்தும் பூபாளன், என் மடியின் மணவாளன் என தோன்றுதே. லக்ஷ்மி சிவனேஸ்வர லிங்கம் அப்படிங்கிற ஒரு பாடகி. போகன் படத்துல வந்த பாடலுக்கு தாமரையுடைய வரிகள் தான் அகேன். So Shubhangi steals points here. Next question is for Raja. நீங்க கேள்வி எடுக்கலாம். Dance songs 200. இது வந்து முகமும் குரலும். ஸோ அகேன் பாடினவங்க நடிச்சவங்க காம்பினேஷன் நான் கொடுக்குறேன், அதில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த பாடல்ல ஆடினது 2 ஆங்கில நடிகைகள், ஸ்கார்லெட் மெலிஷ் வில்சன் அப்படிங்கிறவங்களும் ஹேசல் க்ரௌனி அப்படிங்கிறது 2 ஆங்கில நடிகை ஆடி இருந்தாங்க. ஆனால் இவங்க கூட ரொம்ப ஒரு ஃபேமஸ், ரொம்ப ஒரு பெரிய ஸ்டார் ஒருத்தர், ஒரு நடிகரும் ஆடி இருந்தாரு. அவரை சொல்லிட்டு நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த பாடல் பாடியது சுனிதி சௌஹான் அண்ட் ரஞ்சித் கோவிந்த். இது என்ன பாடல்? அந்த முகத்தை பார்த்தே நீங்க சொல்லணும். இட்ஸ் நாட் லைக் தே ஹவ் டான்ஸ்ட் இன் மெனி சாங்ஸ். தெரியல. ஓகே, ஐ அம் பாசிங் இட் டு சுபாங்கி. உங்களுக்கு தெரியுமா? ஜிங்கனமணி ஃப்ரம் ஜில்லா. எஸ், அதுலதான் இந்த 2 நடிகை. ஜிங்கினமணி சிரிச்சுக்கிட்டா நெஞ்சில ஆணி. செம்ம பாட்டு இது. சுனிதி சௌஹான் அகைன் வண்டர்ஃபுல் வாய்ஸ். அவங்களோட ரஞ்சித் ஆடி இருந்தாரு. விவேகா அவர்களுடைய வரிகள். ஜில்லால வந்து ஒரு செம்ம அதிரடியான ஒரு பாடல். ஸோ சுபாங்கி, இந்த ரவுண்ட்ல செமையா நீங்க ஸ்டீல் பண்ணி நல்லா முன்னுக்கு வந்துட்டீங்க. அடுத்த கேள்வி இது உங்களுக்கான நேரடி கேள்வி, நீங்க எடுக்கலாம். மேல் சோலோ 200. பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ உங்களோட பாடலுக்கான மாற்று வரிகள் நான் கொடுத்துக்கிறேன். உலகே நீதான், உயிரே நீதான். நயன்தாரா இல்ல, அவங்க சொல்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. தந்தை என் உயரம் குறைத்ததும் நீதான், உன்னுடன் சேர்ந்து குறும்புகள் செய்வேன், மணலிலும் வரைவேன், சிறகையும் விரிப்பேன், டிக் 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 என கடிகார சத்தம், உனக்காக என் உள்ளம் துடிக்கும் நித்தம். குறும்பா என் உலகே நீதாண்டா. சித் ஸ்ரீராம் பாட்டு from டிக் டிக் டிக். மதன் கார்கி அவருடைய வரிகள் இதுல. Shubhangi takes a decisive lead in this round. Next question is for Aishwarya. Male solos 100 madam. Okay, male solos 100. முதல் வரி என்ன? உங்களுக்கான வரி இதுதான். 100 கோடி வானதில் மாறி மாறி சேருதே, காதல் போடும் தூரலில் தேகம் மூழ்கி போகுதே. என்ன பாட்டு? கோடி மாறி மாறி சேருது. இல்ல மேடம் கேட்டிருக்கேன், எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஸ்ட்ரக் ஆகுது. உங்களுக்கு டைம் ஆயிடுது. இப்போ இந்த 4th ரவுண்டா அந்த சைடு. ஓகே, ஐ அம் பாசிங் இட் டு சுபாங்கி. சுபாங்கி, உங்களுக்கு தெரியுதா? I don't know, but I'm guessing. I'm not sure. But கூட மேல கூட வச்சா? இல்ல. ராஜா, உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஐயையோ ஆனந்தமே. எஸ். 100 கோடி வானவில் மாறி மாறி சேருதே, காதல் போடும் தூரலில் தேகம் மூழ்கி போகுதே, ஏனோ ஒரு ஆசை வா பேச ஐயையோ.
ஆனந்தமே. எஸ், அதுதான். ஹரிச்சரன் குரல்ல வந்து ரொம்ப ஒரு அழகான பாடல். கும்கி படத்துல யுகபாரதி அவருடைய வரிகள். டி இமானும் யுகபாரதி ஒரு நல்ல காம்பினேஷன். எப்படி முதல்ல ஒரு காலத்துல இளையராஜா வைரமுத்து காம்பினேஷன், அப்புறம் ஹாரிஸ் தாமரை மாதிரி இமான் அண்ட் யுகபாரதி ஒரு செம்ம காம்பினேஷன். ஏகப்பட்ட நிறைய நல்ல பாடல்களை இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜா 100 பாயிண்ட்ஸ் தேர் ஃபார் யூ. இப்போ இது உங்களுடைய கேள்வி, அது ஸ்டீல் பண்ணீங்க. இப்போ நீங்க உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். மெலோடியஸ் டூயட்ஸ் 300. மெலோடிஸ் டூயட்ஸ் 300. ஓகே, 300 இனிமேல் யாரும் வரலையே. ஓகே, கலக்கல் பாடல். ஸோ 2 பாடல்களுடைய கலக்கல் நான் சரண வரிகளை கலக்கி பாடியிருப்பேன். நீங்கள் 2 பாட்டும் ஐடென்டிஃபை பண்ணாதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸு. இதில் பாஸில் பாயிண்ட்ஸ் கிடையாது. உங்களுக்கான வரிகள் இதுதான். சாதத்தில கல்லு போல நெஞ்சுக்குள்ள நீ இருந்து சரிக்காம சதி பண்ணுற, எப்போ பாரு ஒன்று நினைச்சு பச்சை புள்ள போற இழைச்சு, அதிகம் பேசாம அளந்துதான் பேசி எதுக்கு சட பின்னுற, செக்க செவந்து நான் போகும்படிதான் தன்னை மறந்து என் பார்க்குற, சல்லி வேறாணி வேறாக்குற, இந்த ஒரு பார்வையாலே தானே நானும் பாழானே. தெரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவரே. செகண்ட் வந்து பார்க்காத பார்க்காத ஐயோ பார்க்காத. எஸ் எஸ், ரெண்டுமே அதிரிப்பிரியான ஹிட் சாங்ஸ். அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. டிஎம்ஆனோட ப்ராப்ளி ஒன் ஆஃப் ஹிஸ் கிரேட்டஸ்ட் ஹிட்ஸ்னு சொல்லலாம். கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவரே. லவ்லி சாங். ரம்மி படத்துல வந்தது. வி பிரசன்னா அண்ட் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியிருந்தாங்க. யுகபாரதி வரிகள் அகேன். அதர் ஒன் இஸ் பார்க்காத பார்க்காத ஐயோ பார்க்காத. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல வந்தது இது. விஜய் யேசுதாஸோட பூஜா வைத்தியநாத் 2 பேரும் பாடியிருந்தாங்க யுகபாரதியுடைய வரிகள். ஸோ எஸ், சூப்பர். 2 அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. ராஜா 300 பாயிண்ட்ஸ் ஒளைய எடுத்துட்டீங்க. வண்டர்ஃபுல். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் சுபாங்கி. சுபாங்கி, உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். ஃபீமேல் சோலோஸ் 300. இட்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு பிக்சர் காட்டுறேன். அது எந்த பாடலுடைய ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் சொல்லணும். ஆனால் அதுக்கு உங்களுக்கு 4 சாய்ஸ் கொடுப்பேன். நீங்கள் அதில் இருந்து கரெக்ட் பாட்டை பிக் பண்ணால் போகிறோம். ஸோ உங்களுக்கான பிக்சரை தான் முதல்ல இதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு சாய்ஸ் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஆப்ஷன் 1 போனா வருவீரோ வந்தா இருப்பீரோ, அது ஒரு பாடல். ஆப்ஷன் 2 இஸ் ஒரு களவாணி பயல நானும் காதல் செஞ்சேனே. ஆப்ஷன் 3 இஸ் நான் வளர்கிறேன் நான் மம்மி. ஆப்ஷன் 4 இஸ் சகாயனே சகாயனே நெஞ்சுக்குள் ஏதோ செய்தாய். இந்த 4 பாடல். இது எந்த பாடல்? செகண்ட் மட்டும் பாட முடியுமா? ஒரு லைன் மட்டும். செகண்டா? ஒரு களவாணி பயல நானும் காதல் செஞ்சேனே, அவன் நினைப்பால தினமும் நானும் மெலிஞ்சேனேன்னு வரும். ஓகே ஓகே 3-4 ஷோரா இல்ல தெரியும். சகாயனே வந்து அந்த சாட்டை படம், அது நல்லா ஞாபகம் இருக்கு. ஸ்ரேயா கோஷல் பாட்டு, அது கிடையாது. போனா வருவீரோரும் இந்த படத்துலதான் வர ஒரு ஃபோக் சாங், அது கோபிகா மாதிரிதான் ஞாபகம் எனக்கு. ஆனா 1, 2ல எனக்கு வந்து டவுட்டா வந்து சரி 2 as of now 2 ஃப்ரீஸ் பண்ணிடலாமா? ப்ளீஸ், பரவாயில்ல 2. இந்த கொஸ்டின்ல பாஸ் கிடையாது. ஏன்னா 4 ஆப்ஷன் நான் கொடுத்துட்டேன். அதனால நீங்க விட்டு இன்னொருத்தர் ஈஸியா சொல்லிடுவாங்க. ஆனா யூ சோஸ் ராங்லி. இட் இஸ் ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். டவுட்டா இருந்தது நான் 1 or 2. ஒரு களவாணி வந்து சிபி ராஜும் நிலாவும் நடிச்ச படம். அந்த படப்பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அதுல வந்த பாட்டு அது வந்து மதுஸ்ரீ குரல்ல வரும். அந்த அழகான பாடல். படப்பேர் என்ன டக்குன்னு நினைவு இல்லை. இதுதான் வந்து நீங்க முதல்ல நீங்க கரெக்டா கெஸ் பண்ணீங்க, ஆனா விட்டுட்டீங்க. போனா வருவீரோ வந்த இருப்பீரோ, வீராப்பு படத்துல வந்த பாடல் இது. இது பாடியது வந்து ஜனனி மதன். இந்த மதன் பாபுன்னு ஒருத்தர் இருப்பார்ல, சிரிச்சுட்டே இருப்பாரு. அவருடைய மகள் ஜனனி மதன். அவங்க ஷீஸ் அ சிங்கர். நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. அவங்க குரல்ல ஒலித்த பாடல். இந்த பாட்டு எழுதினது யாருன்னு தெரியல. ஒரு இடத்துல செல்வராஜன் போட்டிருக்கு, ஒரு இடத்துல பத்ரின்னு போட்டிருக்கு. யாருன்னு தெரியல. அதனால தெரிஞ்சவங்க விளக்கலாம். அடுத்த கேள்வி ஐஸ்வர்யா, உங்களுக்கான கேள்வி. மேடம் குத்து சாங்ஸ் 300 மேடம். 300 குத்து. மியூசிக் மைஸ்ட்ரோ. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கேள்வி வந்திருக்கு.
இந்த கேள்விக்கு 3 க்ளூஸ் இருக்கு. முதல் க்ளூவிலே நீங்க இந்த பாட்டை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ், 300 டபுள் ஆகுது. ரெண்டாவது க்ளூ எடுத்து நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். மூணாவது க்ளூ எடுத்ததுக்கு அப்புறம் சால்வ் பண்ணீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். அப்போ சொல்லலாம் நான் அடுத்து உங்களுக்கு பாஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கான மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி இதோ. இட்ஸ் எ ட்ரிவியா. முதல்ல நான் இந்த ட்ரிவியாவை சொல்றேன். இந்த பாடலில் ஸ்ரீ 420 என்ற ஹிந்தி படத்தில் லதா மங்கேஷ்கர், முகேஷ் மற்றும் முகமது ரஃபி இவங்க 3 பேர் குரலில் ஒலித்த தெலுங்கும் இந்தியும் கலந்த ஒரு பாடலின் வரிகள் ரீமிக்ஸ் செய்யப்பட்டுள்ளது. இது எந்த பாட்டு? இந்த பழைய பாட்டுல எடுத்து பாட்டு நடுவில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஹிந்தி படத்துல இருந்து, ஆனா அதுல தெலுங்குல வரிகள் இருக்கும். ஒரு பாட்டு எடுத்து இந்த பாட்டுல போட்டிருக்காங்க நடுவில். அது எந்த பாட்டு? தெரியலன்னா அடுத்த க்ளூ கேட்கலாம் நீங்க. அடுத்த பாட்டு மேடம். அடுத்த க்ளூ ஓகே. உங்களுடைய இரண்டாவது க்ளூ ராமையா வஸ்தாவையா அப்படிங்கிறது தான் அந்த ஹிந்தி பாட்டு. ரமையா வஸ்தாவையா ரமையா வஸ்தாவையா மேனே தில் துஜ்கோ தியா மேனே தில் துஜ்கோ தியா, அதான் அந்த ஹிந்தி பாட்டு. அது வந்து இந்த பாட்டுல மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இந்த பாடலை பாடியது டி இமான் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன். இது எந்த பாட்டு? ராமையா வஸ்தாவையான்னு ஒரு தமிழ் பாட்டு இருக்கு மேடம் இதுல. இல்ல அந்த அந்த நீங்க ராகம் மாத்தி பாடினதுல அந்த பாட்டு ஹிந்தி பாட்டியே அப்படியே இது நடுவில் பாடியிருப்பாங்க இந்த பாட்டுல. இல்ல உங்களுக்கு தெரியல, நான் இன்னொரு க்ளூவும் கொடுத்துடுறேன். இந்த அந்த இப்ப இந்த பாடலுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த பிக்சர் தெரியுது இல்லையா, வடிவேலும் என்னத்த கண்ணையா, இந்த காட்சிக்கும் இந்த பாட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இதான் மூணாவது க்ளூ. இது என்ன காட்சி? இது என்ன காட்சி? ஐயோ அது இல்லையே. கார்ல போறாரு, என்னத்த கண்ணையா கார் ஓட்டிட்டு போவாரு. இது என்ன காட்சி? இது என்ன மீம்? ஒரு பாப்புலர் மீமுங்க இது. இல்ல சாரி ஐஸ்வர்யா, ஐ அம் கோயிங் டு ஹேவ் டு பாஸ் இட். நான் வந்து ராஜாக்கு இத பாஸ் பண்றேன். ராஜா உங்களுக்கு தெரியுமா இது என்ன பாட்டுன்னு? எஸ், அதுதான் இந்த பாட்டு. இந்த காட்சி அதனாலதான் ரொம்ப பாப்புலர். வடிவேல் வந்து வண்டி வருமான்னு கேட்டா வருவாமா, ஆனா வராதுன்னு வர அவரு. இது ஒரு பெரும் பிரபலமான ஒரு காமெடி. அந்த நம்ம வந்து மீம் போடுற மாதிரி அந்த காமெடி எடுத்து இதுல பாட்டா போட்டுட்டாங்க. ஸோ எஸ், அதுதான் அந்த கேள்விக்கான சரியான விடை. சீமா ராஜா படத்துல வந்த பாட்டு இது. வந்தனா ஸ்ரீனிவாசனோட டி இமான் பாடிருந்தாங்க. சிவகார்த்திகேயனும் ஹீரோயின் சமந்தா 2 பேரும் ஆடிருப்பாங்க. இந்த பாடல் நடுவில் அந்த ரமையா வஸ்தாவே அந்த பாட்டை வந்து ரிப்பீட் பாடியிருப்பாங்க இவங்க, யுக பாரதியோடைய வரிகள். ஸோ ராஜா நீங்க 300 பாயிண்ட் ஸ்டீல் பண்ணிட்டீங்க அவங்க கிட்ட இருந்து. இப்போ இது உங்களுக்கான கேள்வி, நீங்க கேள்வி எடுக்கலாம். மேல் சோலோஸ் 300. வடிவேலு வச்சு ஒரு க்ளூ பார்த்தோம், இன்னொரு க்ளூக்கு வடிவேலுவே வராரு. ஏல பாண்டியா, கோயிலுக்கு போனா சாமி கும்பிடுறத விட்டுட்டு பொண்ணை பார்த்துட்டு நிக்கிற, மேல மாசியில தேர் வருது கன்னத்துல போட்டுக்கோ. இது என்ன பாட்டு? இல்ல. ஓகே, ஐ அம் பாசிங் இட். சுபாங்கி உங்களுக்கு தெரியுமா? ஏலே ஏலே மருது பாண்டிய நாடு பாட்டு. ஐ திங்க் பாண்டிய நாடுன்னு நினைக்கிறேன். அதுதான் அதனாலதான் ஏலே பாண்டியா நான் கொடுத்திருந்தேன். பாரு பாரு தங்க தேரு தேரு வரும். அதேதான். ஏலே ஏலே மருது இவ எந்த ஊரு கருது, பாரு பாரு தங்க தேரு தேரு மேல மாசி வீதி வருது, சுத்தமுள்ள கருத்துக்கு. அழகான பாடல் இது. பாண்டிய நாடு படத்துல சூரஜ் சந்தோஷ் அப்படிங்கிறவர் பாடியிருந்தாரு, வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ ஸ்டீல் பாயிண்ட்ஸ் அகேன். அண்ட் இது உங்களுக்கான கேள்வி, நீங்க கேள்வி எடுக்கலாம். ஓகே, டான்ஸ் சாங் 300. கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடலுடைய கலக்கல் வரிகள் இதோ வருகிறது. தோடு ரெண்டு வேணுமே, வைரமால வேணுமே, 2 வாங்கி தாடா கல்வனே,
உன்னை ரெண்டாக மடிச்சு கையோடு எடுத்து பையோடு மறைச்சுக்குவேன். நீ ரெண்டும் வாங்கி தந்தா நான் என்ன தருவேன் தங்கம். நான் வைகையாத்தில் வெள்ளத்தோடு போனா நீ என்ன செய்து என்னை மீட்பாய் மன்னா. உனக்கு ரொம்ப ஆசை, உனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை, அம்பாரி சாஞ்சாலும் கொம்பானை சாயாது, வா வா வா. ஒண்ணு வந்து சிலுக்கு மனமே எஸ், தெரியும். இன்னொன்னு இன்னொன்னு கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் பழைய பாடல். பழசு பழசு இமான் மியூசிக் போட ஆரம்பிச்சதே 2000க்கு அப்புறம் தான். அப்பெல்லாம் நான் சின்ன வயசு மேம். ரொம்ப சின்ன பொண்ணுங்க. இதுல பாஸ் கிடையாது, பட் இருந்தாலும் ராஜா ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பாத்துட்டு இருக்காரு. அவருக்கு தெரியுமா? இல்ல இல்ல அவருக்கு தெரியல, தெரியுமா? ரெண்டுமே தெரியாது. தெரியலையா? ஓகே. ஐஸ்வர்யா, உங்களுக்கு தெரியுமா? இல்ல இல்ல. சரி, நானே ஆன்சர் சொல்லிடுறேன். ஒரு பாட்டு நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. சிலுக்கு மரமே சிலுக்கு மரமே சில்லென்று பூக்கவா வா வா வா. அழகா ஒரு சண்முகப்பிரியா ராகத்துல ஒரு செம்ம குத்தான ஒரு பாட்டு போட்டிருந்தாரு. பாயும் புலி படத்துல வந்த பாட்டு இது. திவ்யா குமார், சாஷா திரிபாதி அண்ட் சரண்யா கோபிநாத் 3 பேரும் பாடியது. வைரமுத்தோட வரிகள். இன்னொரு பாட்டு நீங்க மிஸ் பண்ண பாட்டு, தஞ்சாவூர் கோபுரமே ஓ வசனம் வசனம் வசரம் சிரிச்சா செல்ற செதரும் அப்ப அத்தா பேர கூட மறப்பேன். வாத்தியார் படத்துல வந்தது 2006ல. அர்ஜுன் சார் படம் பாட்டு. அர்ஜுன் அண்ட் மல்லிகா சம்திங் ஹீரோயின் பேரு. கல்யாணி நாயரும் கார்த்திக் பாடிய பாடல் அது. தபு சங்கர் அவருடைய வரிகள். ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐஸ்வர்யா, உங்களோட இது. டான்ஸ் சாங்ஸ் 100 மேடம். நீங்க இதை எடுத்தே ஆகணும். அகைன் உங்களுக்கு ரீமிக்ஸா வருது. இது வந்து ஒரு ரீமிக்ஸ் பாடல். அந்த ரீமிக்ஸ்க்கான க்ளூவை நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு பழைய பாடல் ஒன்று உண்டு, எம்ஜிஆர் பாட்டு ஒன்று. இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணி விளக்கு. இதை வந்து இந்த பாட்டுல ரீமிக்ஸ் பண்ணி, பிரம்மா உன் படைப்பினிலே எத்தனையோ பெண்கள் உண்டு ஆனாலும் அசந்து விட்டேன் அழகினிலே இவளை கண்டு, அழகினிலே இவளை கண்டு அப்படின்னு இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் செம குத்து வரும். இது என்ன பாட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வாடா வாடா பையா உன் வாசல் வந்து போயா. ஐயா, சூப்பரா எடுத்துட்டீங்க ஐஸ்வர்யா. எஸ், அதுதான் அந்த பாடல். வாட வாட பையா என் வாசல் வந்து போயா. கச்சேரி ஆரம்பம் படத்துல வந்தது. அனிதா கார்த்திகேயனும் MLR கார்த்திகேயன், வாட்டர் பாட்டில்ஸ் அப்படின்னு இவங்க எல்லாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. திரைவாணனருடைய வரிகள். செமையான பாட்டு இது. குத்து பாட்டுலயே ரொம்ப ஒரு அழகான குத்து பாட்டு. செம்மையா, வார்த்தைக்கு அர்த்தம்லாம் தெரியாது, ஆனா பாட்டு நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ஸோ ஐஸ்வர்யா, முதல் கேள்வியும் கடைசி கேள்வியும் எடுத்துட்டீங்க. வெல் பிளேட். அண்ட் ராஜா, அடுத்த கேள்வி உங்களுக்கு, நீங்க எடுக்கலாம். சென்டிமெண்டல் 300. Sentimental 300. You're going for the kill. Let's see if you get it. It's a meme. So உங்களுக்கான clue again by வடிவேலு. ஏன்பா நீ மனுஷன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லலையோ, அது பாரு பயந்து போய் நிக்குது. இப்பவும் சொல்லலைன்னா உன் காதல நீயே கொன்னுடுவ. மனிதன் பாதி மிருகம் பாதி. மிருதா மிருதா. எஸ் எஸ், ஸ்ரேயா கோஷல். எஸ், மிருதா மிருதா நீ யாரென இவளிடம் சொல்வாயா மிருதா. அதான் அந்த பாடல். ஸ்ரேயா கோஷல், விஜய் யேசுதாஸும் பாடியிருந்தாரு. மதன் கார்கியோடைய வரிகள். மிருதன் படத்துல வந்த பாடல். ஸோ ராஜா, you take a lead that she's not going to be able to catch up with you very well. And Shubhangi, கடைசி கேள்வி உங்களுது. உங்களுடைய கேள்வியை நான் ரிவீல் பண்றேன். சென்டிமெண்டல் சாங் 100. இட்ஸ் முதல் வரி என்ன கேள்வி. ஸோ உங்களுக்கான வரிகள் இதோ. 100 ஜென்மம் ராணி போல வாழ போற, பூமானே என்ன போல எவனும் இல்ல, சொல்ல போற நீதானே.
இல்ல மேம், ஐடியா இல்ல. ஐடியா இல்லையா? ஐஸ்வர்யா உங்களுக்கு தெரியுமா? ஆஹா இல்ல மேடம். ராஜா உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இல்ல. ஸ்ட்ரைக் ஆகல. ஏதோ ஒரு இந்த படம் கும்கி தான் நினைக்கிறேன். பட் இல்ல கும்கி இல்ல. இது வந்து மனம் கொத்தி பறவை அப்படிங்கிற படத்துல வந்த போ 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 நீ எங்க வேணாம் போ 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 நீ ஒன்னும் வேணாம் போ. மனம் கொத்தி பறவையில வந்த பாடல் ஜாவேத் அலி அவர்களோட குரல்ல, யுகா பாரதியுடைய வரிகள்ல, சிவகார்த்திகேயனும் என்னமோ ஒரு நடிகை, அவங்க யாரும் ஞாபகம் இல்லை எனக்கு அந்த நடிகை பேர். ஒரே ஒரு ஒன் மூவி வண்டர் நடிகை. ஸோ தட் வாஸ் த லாஸ்ட் கொஸ்டின். அண்ட் ஸோ அதில் யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. பட் நம்மளுடைய டேலியை பார்த்துடலாம். ஓகே, ஸோ வி ஹாவ் ஐஸ்வர்யா 200 பாயிண்ட்ஸ். முதலும் கடைசியுமாக 2 கேள்விகளை எடுத்து 200 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க ஐஸ்வர்யா. ஐ திங்க் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான கேள்விகளாக உங்களை தேடி வந்துடுது. ராஜா, ஆஃப்கோர்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ், டுடே இஸ் வின்னர் அவர் தான் வித் 1600 பாயிண்ட்ஸ். அண்ட் சுபாங்கி ஆல்சோ பிளேட் வெரி வெல் வித் 1100 பாயிண்ட்ஸ். எல்லாருமே நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணீங்க. பாடல்கள்லாம் ரொம்ப அழகான பாடல்கள். டி இமான் அவர்கள் நல்ல ஒரு மெலடியும் கொடுக்கக்கூடியவர், நல்ல குத்து பாடல்களும் ரொம்ப நல்லா போடக்கூடியவர். அந்த மாதிரி நல்ல பாடல்களை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா ரசிக்க முடிஞ்சுது. இந்த பாடல்கள்லாம் கேட்காதவங்க இது சில பாட்டுலாம் இது நல்லா இருக்கேன்னு தோணுச்சுன்னா தேடி போய் கேட்டு பாருங்க. நான் உங்களை மறுபடியும் இன்னொரு எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாடல சந்திக்கிறேன். Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.